வெற்றியும் தோல்வியும் ரெண்டில் எது வந்தாலும் நம்ம வந்து தன்னிலை மாறாமல் நார்மலாக இருக்கணும். ஓகேவா? அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக கவனிங்க. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் விட்ருக்காங்க இல்லையா? ரேங்க் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு ஜாபில் நல்லபடியாக சேர்ந்து நல்லா பணி சிறப்பாக செய்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகேவா? அடுத்து வந்து இந்த வேக்கன்சியில் இருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு டவுட்டில் இருப்பீங்க இல்லையா? பார்டரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்க வந்து நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்னுமே கவுன்சிலிங் முடிய வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதுபோக ஆல்ரெடி ஜாபில் இருக்கிற பசங்களும் எழுதியிருப்பாங்க எக்ஸாம். ஓகேவா? குரூப் 2 2A லாஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா வேலையில்? அவங்களும் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களும் கவுன்சிலிங் வர மாட்டாங்க, ஆப்சென்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கு முந்தின குரூப் 4 லாஸ்ட் குரூப் 4 ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களும் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த யாரும் ஒரு ஆல்ரெடி ஜாபில் இருக்கிற யார் வந்து எழுதினாலும் மேக்ஸிமம் இந்த கொஷினில் வந்து 150 போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாக சும்மா ஏதாவது ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணி போட்டால் கூட கரெக்டாகிற மாதிரி தப்பு தப்பாக கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. ஆவரேஜாக 140 வந்தாலுமே இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் சேர்ந்து 150 போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ 1-2 பேர் விஏஓ சூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி திரும்ப கவுன்சிலிங் வருவாங்க. ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறவங்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதுலேயும் உங்கள் ரேங்க் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக காத்துக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வெக்ஸ் ஆகியிருப்பீங்க. காரணம் அந்த குரூப் 4 டைம் ப்ரெஷரில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மன உளைச்சலேருந்து குரூப் 2 நல்லா பண்ணியிருந்திருக்க கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி ஒரு சிலர் குரூப் 2 நல்லா பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு நல்லா படிங்க. ஸோ ரெண்டுலுமே வாய்ப்பு தவற விட்ட மாணவர்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இனி வர என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு பாருங்கள். ஸ்டேபிளாக படிங்க. ஓகேவா? என்ன இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கஷ்டப்பட போகிறீங்க. இவ்வளோ நாள் உங்களை அவமானப்படுத்தினவங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அவமானப்படுத்த போகிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? என்ன பண்ணிட போகிறாங்க? வாழ்க்கையில் உங்களோட புத்தகத்தோட வரிகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நம்ம வந்து எப்படியாவது இதில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு உங்களோட அடுத்த கட்ட அடியை எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஒரு நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.